வேதம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி ஓசேயா அதிகாரம் 7. நான் இஸ்ரவேலை குணமாக்கும் போது எப்ராயிமின் தீச்செயல் வெளிப்படும், சமாரியாவின் பொல்லாப்புகள் புலப்படும். அவர்கள் வஞ்சகம் செய்கின்றார்கள், திருடன் உள்ளே நுழைகின்றான், கொள்ளையர் கூட்டம் வெளியே சூறையாடுகின்றது. அவர்களுடைய தீவினைகளை எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கின்றேன் என்பதை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. இப்பொழுது அவர்கள் செயல்களை அவர்களை வளைத்துக் கொண்டன, அவை என் கண்முன் இருக்கின்றன. இஸ்ரவேல் அரண்மனையில் சதி திட்டம். தங்கள் தீமையினால் அரசனையும் தங்கள் பொய்களினால் தலைவர்களையும் அவர்கள் மகிழ்விக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள், எரியும் அடுப்புக்கு ஒப்பானவர்கள். அப்பம் சுடுபவன் மாவை பிசைந்தது முதல் புளிப்பேறும் வரையில் கிளறாத நெருப்புக்கு ஒப்பானவர்கள். நம் அரசனின் திருநாள் என்று சொல்லி தலைவர்கள் திராட்சை ரசத்தால் போதையேறி கிடந்தார்கள். அரசனும் ஏளனக்காரரோடு கூடி குலாவினான். அவர்களின் இதயம் சதி திட்டத்தால் அடுப்பை போல் எரிகின்றது. அவர்களின் கோபத்தீ இரவெல்லாம் கனன்று கொண்டிருக்கும், அது காலையில் நெருப்பை போல கொழுந்துவிட்டு எரியும். அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல் அனலாயிருக்கின்றார்கள், தங்களின் ஆட்சியாளர்களை விழுங்குகின்றார்கள். அவர்களின் அரசர்கள் அனைவரும் வீழ்ச்சியுற்றார்கள். அவர்களுள் எவனுமே என்னை நோக்கி கூப்பிடவில்லை. வேற்றினத்தாரை நம்பியதன் விளைவு. எப்ராயிம் வேற்றினத்தாருடன் கலந்து வாழ்கின்றான். எப்ராயிம் ஒருபுறம் வெந்த அப்பமாயிருக்கிறான். அந்நியர் அவன் ஆற்றலை உறிஞ்சிவிட்டனர், அதை அவன் அறியவில்லை. அவனுக்கு நரை விழுந்துவிட்டது, அதையும் அவன் அறியவில்லை. இஸ்ரவேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று சொல்கின்றது. ஆயினும் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பவில்லை. இவை அனைத்திற்கு பிறகும் அவரை தேடவில்லை. எப்ராயிம் அறிவில்லா பேதை புறாவை போல் இருக்கின்றான். அவர்கள் எகிப்தை துணைக்கு அழைக்கின்றார்கள், அசிரியாவிடம் புகலிடம் தேடுகின்றார்கள். அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் விரித்து விடுவேன். வானத்து பறவைகளைப் போல அவர்களை கீழே விழச் செய்வேன். அவர்கள் தீச்செயல்களுக்காக அவர்களை தண்டிப்பேன். அவர்களுக்கு ஐயோ கேடு, என்னை விட்டு விலகி அலைந்து திரிகின்றார்கள். அவர்களுக்கு அழிவுதான் காத்திருக்கின்றது. அவர்கள் எனக்கு எதிராக கலகம் செய்தார்கள், நான் அவர்களை மீட்டு வந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு எதிராக பொய் சொல்கின்றார்கள். தங்கள் உள்ளத்தில் இருந்து என்னை நோக்கி அவர்கள் கூக்குரலிடவில்லை. அதற்கு மாறாக தங்கள் படுக்கைகளில் கிடந்து கதறுகின்றார்கள். கோதுமைக்காகவும் திராட்சை ரசத்திற்காகவும் தங்களையே பீத்து பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நானே அவர்களை பயிற்றுவித்து அவர்கள் புயங்களை வலிமையுறச் செய்திருந்தும் எனக்கு எதிராக தீங்கு நினைக்கின்றார்கள். பாகாலை நோக்கியே திரும்புகின்றார்கள், நம்ப முடியாத வில்லுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். அவர்களுடைய தலைவர்கள் நாவால் பேசிய இருமாப்பை முன்னிட்டு வாளால் மடிவார்கள். இதுவே எகிப்தை முன்னிட்டு அவர்களுக்கு ஏற்படும் நிந்தையாகும். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.